திமுகவை தவிர வேறு எந்த கட்சியுடனும் கூட்டணி பேசவில்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மீண்டும் விளக்கம் அளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிகார பகிர்வு குறித்து விவாதிக்க வேண்டும் என மாணிக்கம் தாகூர் எம்பி தெரிவித்த கருத்துக்கு பதிலளித்தார். அவருடைய கருத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர் எங்களுடைய நாடாளுமன்ற விப், அவரு நாடாளுமன்ற உறுப்பினர், சீனியர் மோஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர், அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைமை தெளிவாக இருக்கிறது. எங்கள் மேலிடம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி, குறிப்பாக எங்களுடைய பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் நேற்றைக்கு முன்தினம் பத்திரிகையாளர் தெளிவாக சொன்னார், நாங்கள் எந்த கட்சியுடனும் கூட்டணி பேசவில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மட்டும்தான் கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படி என்று சொல்றார். சில பத்திரிகைகள்லாம் அவர்கிட்ட கேட்டாங்க, அதிகார பகிர்வு நீங்க கேட்டதை பத்தி. அப்ப சொன்னார், எந்த கட்சி தான் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியும், வேணா கொடுத்தா வேணான்னு சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னாரு. அகில எந்த தலைமை என்றாலும் எங்களுடைய அகில இந்திய தலைமை தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, இங்க தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியா தலைவராக இருக்கிற அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் சேர்ந்து முடிவெடுப்பாங்க.